ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே திருமலையோட கிளைமேட் இப்போ எப்படி இருக்கு, ஸோ ரெயினோட அப்டேட் என்ன மாதிரி இருக்கு, அது கூட டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து ஒரு சில தரிசன டிக்கெட்டுகள் வந்து டிடிடி ஏற்கனவே அவங்களோட ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங்ல கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த டிக்கெட் தவிர உங்களுக்கு வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போல திருமலா திருப்பதி பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். நேரடி சர்வ தரிசனம்லாம் ரெயின் அப்படின்றனால ரொம்பவே சீக்கிரமாக சாமி பார்க்குற மாதிரி இருக்குது. 1 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்லேயுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க மத்தியானம் தரிசனத்துக்கு போயிருக்காங்க. 300 ரூபா தரிசனத்துக்கு 12:30 மணிக்கு போயிட்டு 2:30 மணிக்கு வெளியில் வந்துட்டேன். ஸோ 5 மணி வரைக்கும் கூட வடை அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வடை அப்படின்றது வந்து காலையில் டைமில் மட்டும்தான் கவுண்டரில் கிடைக்கும். மலை பக்தர்களோட கூட்டம் பெருசாக இல்லை அப்படின்றனால அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஹெவியான ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பனிமூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ மழை இருக்குது அப்படின்றனால வயசானவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக போங்க. ஸோ இதுதான் கிளைமேட்டோட அப்டேட்டாக இருக்குது. ரெயின் இருக்குது, ஹெவியாகவே இருக்குது. அதுக்கு அடுத்தது ட்ரெயின் பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். பராமரிப்பு பணிகள்னால காட்பாடி டு திருப்பதி ரயில் சேவையில் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு ரயில்வே வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருப்பதி மற்றும் காட்பாடி இடையில் ரயில்வே பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. இதனால் விழுப்புரத்திலிருந்து அதிகாலை 5:35 மணிக்கு புறப்படக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் 50 நிமிடங்களும் காட்பாடி ரயில் நிலையத்தில் 70 நிமிடங்களும் ஒழுங்குபடுத்தப்படும். இந்த மாற்றம் இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வர 20ஆம் தேதி வரைக்கும் நடைமுறையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல திருப்பதியிலிருந்து காலையில் 10:35 மணிக்கு காட்பாடி நோக்கி புறப்படக்கூடிய திருப்பதி டு காட்பாடி மெமு எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து திருப்பதி டு காட்பாடி இடையில் தேவைக்கேற்ற வசதியான இடத்துல 60 நிமிடங்களில் ஒழுங்குபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றமும் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வர 20ஆம் தேதி வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த டைமுக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்களோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற தகவல் பார்க்கலாம். நேற்று தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 67,496 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் வெறும் 2 கம்பார்ட்மெண்ட் தான். சுமார் 6 மணி நேரம் அப்படின்னு டிடிடி சொல்லியிருந்தாலுமே மழையினால கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுறாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் கூட தர்ஷன் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கன்லேயே அதே மாதிரி தான். ஸோ 2லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துடலாம். 300 ரூபா தரிசனமும் ஒரு 2 மணி நேரத்துலேயே முடிக்கிற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே பக்தர்களோட கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. கிளைமேட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. நேற்று கூட நைட்டோட அப்டேட் எல்லாம் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ண வீடியோஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம்லேயே ஷேர் பண்ணியிருந்தோம். அப்பப்போ கிடைக்கக்கூடிய அப்டேட் எல்லாம் அதில் உங்களுக்கு வரும். தேவைப்பட்டால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் அலிப்பிரி மெட்டு வழியாவோ இல்லை ஸ்ரீவாரி மெட்டு வழியாவோ நடந்து போகக்கூடிய பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிடிடி சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதை பற்றின நியூஸில் வந்திருந்த ஒரு முக்கியமான தகவல் பார்க்கலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரி படிகள் வழியாக ஏராளமான பக்தர்கள் மலைக்கு ஸ்ரீவாரியை தரிசிக்கிறதுக்காக போகிறாங்க. இந்த மாதிரி போகும்போது அடிக்கடி ஏற்படக்கூடிய சம்பவம் அப்படின்றது மாரடைப்பால் மரணம் அப்படின்ற சம்பவங்கள் வந்து அடிக்கடி பதிவாகிறதாவும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு டைம் திருமணமான 1 வாரத்திலேயே பெங்களூரை சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர் அலிப்பிரி நடைபாதையில் படிக்கட்டில் போகும்போது மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே வந்து சம்பவ இடத்திலே மரணம் அப்படின்ற செய்தி வெளியாக இருந்துச்சு. ரீசெண்டாகவும் வந்து ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போன தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு பக்தர் ஒருத்தரும் 500வது படிக்கிட்ட போகும்போது அவருக்கும் மாரடைப்பு ஏற்பட்டு ஸோ அவரும் அதே இடத்துல இறந்திருக்காரு. சமீப காலமாகவே இந்த நடைபாதைகளில் மாரடைப்பு வந்து மரணங்கள் அடிக்கடி பதிவாகி வருகிறது. கோவிட்க்கு அப்புறம் மாரடைப்பால் ஏற்படும் பெரும்பாலான இறப்புகள் நடைபாதையில் பதிவு செய்யப்படுவதாகவும் டிடிடி பக்தர்களுக்கு பல முக்கியமான ஆலோசனைகளை டிடிடி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்ரீவாரியை தரிசனம் செய்ய அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரி படிக்கட்டுகளில் இருந்து தினமுமே மலைக்கு வரும் பக்தர்களோட எண்ணிக்கை 30,000 பேர் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திருமலைக்கு பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சில ஆலோசனைகளும் சொல்லப்பட்டிருக்கு. அலிப்பிரி நடைபாதையில் உள்ள ராஜகோபுரத்தில் இதற்கான வழிகாட்டு பலகையும் வந்து நிறுவப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
சமீப காலமாக பக்தர்களிடையே இதயம் தொடர்பான வழக்குகள் அதிகமாக இருப்பதால் டிடிடி பல முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கு. பக்தர்களின் பாதுகாப்புக்காக ஏற்கனவே அதிக முக்கியத்துவம் அளித்து வரும் டிடிடி பக்தர்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு பல ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறது. 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள், சர்க்கரை நோயாளிகள், உயர் இரத்த அழுத்தம், ஆஸ்துமா, வலிப்பு, மூட்டு நோய்கள் உள்ளவர்கள் திருமலைக்கு பாத யாத்திரையாக வருவது நல்லதல்ல. உடல் பருமன் உள்ள பக்தர்களும் இதயம் தொடர்பான நோய் உள்ளவர்களும் திருமலைக்கு நடந்து செல்வது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி டிடிடி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் மட்டத்திலிருந்து திருமலை மலை உயரத்தில் இருப்பதால் ஆக்சிஜன் அளவு குறைவாக உள்ளது என்பதும் தெளிவாகிறது. நடைப்பயிற்சி என்பது மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயமாக இருப்பதால் அது இதயம் தொடர்பான நோய்கள் மற்றும் ஆஸ்துமாவை அதிகப்படுத்தும் என்றும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பாத யாத்திரையாக போகக்கூடிய பக்தர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி நடந்து போகும்போது உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஏற்பட்டிருக்கு, ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அலிப்பிரி பாதையில் 1500வது படி காளி கோபுரத்தில் அங்கே மருத்துவ உதவி மையம் அங்கே இருக்குது. நீங்கள் அந்த உதவி மையத்தை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி ஹாஸ்பிட்டல் 24/7 மருத்துவ வசதியும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கான காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் ஸ்டெப்ஸில், அதாவது ஸ்ரீவாரிமெட் ஆகட்டும் அலிப்பிரிமெட் ஆகட்டும், நடந்து போகும்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கிறது ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இப்போது தர்ஷனுக்கு போகும்போது ஒரு சில தர்ஷன் டிக்கெட்லாம் நமக்கு இல்லை அப்படின்றனால ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே டிடிடியோட புதிய குழு அமைஞ்சதுக்கப்புறமா முதல் மீட்டிங்லேயே டிடிடி சொன்ன முக்கியமான விஷயம் ஏபிஎஸ்ஆர்டிசி தெலங்கானா டிரான்ஸ்போர்ட்டில் கொடுக்கக்கூடிய 300 ரூபா டிக்கெட், அதே மாதிரி டூரிசமில் வரக்கூடிய டிக்கெட்ஸ் எல்லாமே நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் நான் இன்றைக்கி கூட தமிழ்நாடு டூரிசமில் போயிட்டு அவங்களோட வெப்சைட்டில் டூர் பேக்கேஜஸில் திருப்பதி பற்றி செக் பண்ணும்போது டிசம்பர் மாதம் நம்ம சூஸ் பண்ணோன்னா பஸ்ஸு சூஸ் பண்ணும்போதே பேக்கேஜஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வருது. அவங்களோட ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் இல்லை, ஆனால் ஜனவரியில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் டிடிடி இன்னும் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணலை, அப்டேட் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் இருக்காது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. சப்போஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் சைடில் ரன் ஆகக்கூடிய பஸ்ஸஸ்க்கான டிக்கெட்ஸை மட்டும் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களா என்ன அப்படின்றது தெரியல. மேபி பேசி கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு டிசம்பர் மாதத்துக்கு இல்லை, ஆனால் ஜனவரிக்கு இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்களும் வேணும்னா தமிழ்நாடு டூரிசம்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்கோட நம்பர் இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம். இதில் காண்டாக்ட் டெஸ்ட்டில் போனீங்கன்னா திருப்பதி டூர் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் போனீங்கன்னா காண்டாக்ட் டெஸ்ட்டில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் கால் பண்ணி கூட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கேட்டுக்கலாம். ஏபிஎஸ்ஆர்டிசி அதே மாதிரி தான். ஸோ ஏபிஎஸ்ஆர்டிசியில் கேன்சல்டு தான். இதில் நமக்கு தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய இடத்துல பஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் அந்த சைட்லேருந்து போகிற பக்தர்களுக்கு இது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் ட்ராவல் பண்ணாமல் தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் யூஸ் பண்ணுறது தெரிய வந்தனால தான் இதை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் தெலங்கானா டிரான்ஸ்போர்ட்டில் கொடுக்கக்கூடிய பஸ் டிக்கெட்டுமே இப்போ கிடையாது. ஸோ அதனால் அந்த ஆப்ஷனில் பிளான் பண்ணியிருக்கிறவங்க ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் டெய்லியும் கீழ்த்திருப்பதியில் அலிப்பிரி ஸ்டெப்ஸில் நடக்கிற ஹோமம் டிக்கெட் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் தான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன். மற்றபடி நமக்கு வேறு என்ன ஆப்ஷன்னா ஆன்லைனில் ஓப்பன் ஆகிற ஹோமம் டிக்கெட் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகும். அந்த டேட்டில் நீங்கள் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போ ஜனவரிக்கு கூட எனக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னா ஆன்லைனில் உங்களுக்கு இந்த ஹோமம் டிக்கெட் இந்த மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. எந்தெந்த டேட்டில் என்னென்ன டிக்கெட் புக்கிங் இருக்குன்றது வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் ஆகும். அதை நோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் அந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வைகுண்ட ஏகாதசி பற்றின அப்டேட்டும் இந்த மாதம் நமக்கு ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது அப்டேட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிக்கெட்டையும் மார்ச் மாதத்தோட டிக்கெட்டையும் சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத டிடிடி அஃபிஷியலாக சொன்னால் தான் நமக்கு தெரியும். அதனால டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டூரிசம், தமிழ்நாடு டூரிசம், ஆந்திரா டூரிசம், இந்த மாதிரி டூரிசம் டிக்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் ஏபிஎஸ்ஆர்டிசியில் கொடுக்குற தமிழ்நாட்டிலேருந்து போகிற பஸ் டிக்கெட்டும் பஸ்ஸோடு சேர்த்து அந்த 300 ரூபா டிக்கெட்டும் நெக்ஸ்ட்டு ஆந்திராவில் ஒரு 28 பிளேஸ்க்கு மேலே இருந்துச்சு. ஸோ அதுவுமே கேன்சல் பண்ணனால கிடையாது. இந்த ஆப்ஷன் தான் இனி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். ஸோ அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.